ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செஷனாக நம்ம வந்து பைத்தான் லாங்குவேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். இதில் வந்துட்டு நம்ம பைத்தான் லாங்குவேஜ் பற்றின இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மோஸ்ட்லி நான் வந்து உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அல்லது கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அது போக முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தான்னா என்ன, பைத்தான் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரபலமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது தமிழில் சொல்லணும்னா பிரபலமான நிரலாக்க மொழி. எப்படி வந்துட்டு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்களோ மற்ற டுட்டோரியல்ஸில், அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா கைடோ வான் ரோசம் அப்படின்றவர். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு ஃபோட்டோ கண்ணாடி போட்ட ஒரு அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் பேர் தான் கைடோ வான் ரோசம். இவர் சின்ன வயசில் அவருக்கு பிடிச்ச ஒரு சர்க்கஸ்க்கு அடிக்கடி போவாராம். அந்த சர்க்கஸ் ஷோனுடைய பேர் வந்துட்டு பைத்தான். ஸோ இவர் வளர்ந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு அந்த பாப்புலரான அந்த சர்க்கஸ் ஷோ நேமையே வந்துட்டு அவர் பேராக வச்சிருக்காரு. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரீசெண்டாக தான் இந்த லாங்குவேஜ் பற்றி நமக்கு தெரியும். பட் ஆனால் இது வந்து 1991 இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தான் என்ன செய்யும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இணைய பயன்பாடுகளை உருவாக்க சர்வரில் பைத்தானை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைத்தான் கேன் பி யூஸ்ட் ஆன் அ சர்வர் டு கிரியேட் அ வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, வெப்சைட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்பில் இயங்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து சர்வர் சைட்லேயே நமக்கு டெவலப் பண்ணுறதுக்கு பைத்தான் யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ் ஆகட்டும், சோர்ஸ் கோட் ஆகட்டும், இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்தந்த அப்ளிகேஷனுடைய ரிசோர்ஸஸ். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடம் தான் சர்வர். கிளைண்ட்னா நம்ம இங்கிருந்து அந்த சர்வர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ அது கிளைண்ட்டு, அது மேக்ஸிமம் ப்ரௌசராக இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பணிப்பாய்வுகளை உருவாக்க மென்பொருளுடன் பைத்தானை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பைத்தான் கேன் பி யூஸ்ட் அலாங் சைட் சாஃப்ட்வேர் டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா மற்ற சாஃப்ட்வேரோட நம்ம சேர்த்து பைத்தானுடைய கோட் ஆகட்டும் அல்லது பைத்தானுடைய மற்ற எக்ஸ்டென்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பைத்தான் தரவுதள அமைப்புகளுடன் இணைக்க முடியும். இதனால் கோப்புகளை படிக்கவும் மாற்றவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைத்தான் கேன் கனெக்ட் டு டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ், இட் கேன் ஆல்சோ ரீட் அண்ட் மாடிஃபை ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மற்ற வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் இது. என்னன்னா, டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் தென் நமக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கணும். சர்வரில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை ரீடு, ரைட், டெலீட், மாடிஃபை இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுற செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதே தான் இந்த பைத்தானும் செய்யுது. இங்கே நம்ம வந்து தரவுதளம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அது என்னன்னா டேட்டா பேஸ், தரவுதள அமைப்பு அப்படிங்கிறது டேட்டா பேஸ் சிஸ்டம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, பெரிய தரவுகளை கையாளவும் சிக்கலான கணிதத்தை செய்யவும் பைத்தானை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பைத்தான் கேன் பி யூஸ்டு டு ஹேண்டில் பிக் டேட்டா அண்ட் பெர்ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே பிக் டேட்டான்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு தனி கான்செப்ட். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது தான் அந்த பிக் டேட்டா கான்செப்ட். அந்த பிக் டேட்டா கான்செப்டுக்கும் பைத்தான் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் சிக்கலான கணிதங்களை செயல்படுத்தவும் பைத்தான் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சில அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான், பைத்தான் விரைவான முன்மாதிரிக்கு அல்லது உற்பத்திக்கு தயாராக இருக்கும் மென்பொருள் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பைத்தான் கேன் பி யூஸ்டு ஃபார் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் ஆர் ஃபார் ப்ரொடக்ஷன் ரெடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது முன்மாதிரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முன்மாதிரி அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோடைப் நம்ம கிரியேட் பண்ணிட்டா அதவே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே அர்த்தமாக நம்ம பார்க்குறோம். ப்ரோட்டோடைப்பாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம ரீயூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ப்ரொடக்ஷன் ரெடி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலான்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ரெடி அப்படின்றது என்னன்னா, உடனே தயாரித்து டெப்ளாய் பண்ணக்கூடிய அளவுக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணலாம் பைத்தான் யூஸ் பண்ணி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பைத்தான் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ்.
இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும், வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படி இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இனி வரக்கூடிய செஷன்ஸில் இந்த பைத்தானை வச்சு நம்ம எப்படி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனி வரக்கூடிய செஷனில் இந்த பைத்தான் யூஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம். அப்போது இந்த பாயிண்ட்ஸோட உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த செஷன்ஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம அடுத்த செஷனில் பைத்தான் எதற்காக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த செஷனில் சந்திக்கலாம். பை.